வணக்கம் டாக்டர் பூபதி ஜான். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் அறிமுகத்தில் குறிப்பிட்டது போல கொரோனா 2.0 என்று அச்சப்படக்கூடிய அளவுக்கு தற்போது HMPV வருவதற்கு முன்பே பயத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த HMPV வைரஸ் எப்படிப்பட்டது, கொரோனா போன்று பயமுறுத்தக்கூடியதா, அச்சுறுத்தக்கூடியதா அல்லது உயிர்கொல்லியா போன்ற பல கேள்விகள் வருகின்றன. எனவே அதற்கு முதல் ஒரு விளக்கத்தை தந்தால் சிறப்பாக இருக்கும் சார். சார் கண்டிப்பாக சார். அது HMPV அப்படிங்கிறது எப்படின்னா ஹியூமன் நியூமோ மெட்டா வைரஸ் சார். மெட்டா நியூமோ வைரஸ் அதான். அதாவது இது நுரையீரலை தாக்கக்கூடிய வைரஸ். இது கொரோனா போன்ற ஒரு வைரஸே கிடையாது. கொரோனா போன்று ஒரு உயிர்கொல்லியாக இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய வைரஸும் கிடையாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த HMPV வைரஸ் அப்படிங்கிற ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் என்று சொல்லக்கூடிய வைரஸு இப்போ தான் வந்துச்சா, இப்போ நம்ம நாட்டுக்கு இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு வந்துச்சானா கிடையவே கிடையாது. இது முன்னிருந்தே இருக்குது சார். சாதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஃப்ளூ ஜுரம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி குளிர்காலத்தில் காய்ச்சல் இருமல் சளியெல்லாம் குழந்தைகளுக்கு வரும். அது போன்ற ஒரு வைரஸ் தான் இந்த மெட்டா நியூமோ வைரஸ் என்று சொல்லக்கூடிய HMPV வைரஸ். அப்போது இதுக்கு அடுத்த ஒரு 10 வருடமாகவே நம்ம நாட்டில் இருக்குது. சென்னையிலையும் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது, பக்கத்து மாநிலத்திலலாம் இருக்குது. அதனால் இது பயப்படவே தேவையில்லை. இது ஒரு சாதாரண ஃப்ளூ ஜுரம் தான். ஒரு சைனாவில் ஒன்று வந்ததுனால அது ஒரு மிகப்பெரிய ஹைப்பாக உலகம் முழுவதும் ஒரு மீடியாக்கள் காட்டுறாங்க சார். ஆனால் நீங்கள் சீனாவிலிருந்து பார்த்தீங்கன்றால் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து கூட்டமாக, அதாவது சாறையாக பொதுமக்கள் எல்லாம் அங்கு நோயாளிகளாக மருத்துவமனைக்கு செல்கின்ற காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதே போன்று அச்சுறுத்தக்கூடிய தகவல்கள் வருவதால் தான் இந்த பதற்றம் பொதுவாக காணப்படுகிறது. ஊடகங்களுக்கும் இது ஒரு நல்ல செய்தி, அதாவது பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி என்பதால் அதை பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சத்தியம் டிவி அப்படிப்பட்டதல்ல, உங்களுக்கும் தெரியும், நேயர்களுக்கும் தெரியும். எனவேதான் உண்மையை சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்திருக்கிறோம். இந்த HMPV உண்மையிலேயே பயமுறுத்தக்கூடியதா என்றால் இதற்கு டெஸ்ட் செய்வதெல்லாம் ரொம்ப கடினமானது, சாதாரணமாக டெஸ்ட் செய்ய முடியாது என்பது போலெல்லாம் பல தகவல்களை சொல்கிறார்கள். எனவே எது உண்மை என்பதை சற்று விளக்கமாக சொல்லுமா? இதை எப்படி டெஸ்ட் செய்ய முடியும்? பொதுவாக குழந்தைகளுக்கு மட்டும் தாக்குகிறதா அல்லது பெரியவர்களுக்கு வருமா? யார் யாருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சார்? பொதுவாக இந்த HMPV அப்படிங்கிற சொல்லக்கூடிய வைரஸ் நார்மலாக நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சாதாரண இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸா இல்லை அடினோ வைரஸு, இந்த ரைனோ வைரஸு, இந்த RSV என்று சொல்லக்கூடிய வைரஸினுடைய வகையிலே வந்த வைரஸ் தான் இந்த HMPV அப்படிங்க சொல்லக்கூடிய வைரஸ். அப்போ இந்த வைரஸ் நார்மலாக ஒரு குழந்தைகளை தாக்கும், குறிப்பாக நுரையீரலை தாக்கும். ஏன் வருதுன்னா குளிர்காலத்தில் இந்த வைரஸினுடைய வீரியம் அதிகமாக இருக்கும். அதுதான் முக்கியம். குறிப்பாக குழந்தைகளில் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இணை நோய்கள் இருக்குதோ, வயது எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ், அதாவது சிறு குழந்தைகள் இல்லைன்னா வயசு அதிகமானவங்க, 70 வயசு 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி, உடலில் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ இந்த வயது 1லிருந்து 5 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த வைரஸ் கிருமியானது தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மிகப்பெரிய பயம் கிடையாது. இதனுடைய அறிகுறிகள் என்னென்னா சாதாரணமாக ஒரு ஃப்ளூ ஜுரத்துக்கு வரக்கூடிய அறிகுறிகள் தான் இது இருக்கும். பொதுவாக ஃப்ளூ ஜுரத்துக்கு என்ன அறிகுறிகள் வருது அப்படின்னா, இந்த வைரஸ் ஆனது மூக்கின் மூலம் இல்லைனா வாயின் மூலம் பரவுறதுனால மூக்கு அடைப்பு வரும், தண்ணி ஒழுகும், ரெண்டாவது தொண்டை வலி இருக்கும், ஒரு இருமல் சளி வரும், இல்லைனா உடம்பு ஃபுல்லாக வலி வரும், தலைவலி இருக்கும், பாடி பெயின் இருக்கும், கொஞ்சம் சாப்பிட முடியாது. இதுதான் சாதாரணமாக இருக்கக்கூடிய வைரஸினுடைய அறிகுறிகள். இதே அறிகுறிகள் தான் இந்த சொல்லக்கூடிய HMPV அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸான அறிகுறிகள் தாங்க. இது மரணத்தை உண்டு பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எப்படின்னா, கொரோனாவை போன்று இது நுரையீரலை தாக்கி மரணத்தை உண்டு பண்ணுமா அப்படின்னா, இந்த வைரஸினுடைய புரிதல், இந்த வைரஸினுடைய அனுபவங்கள் நமக்கு முன்கூட்டியே தெரியும். குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம சென்னை மருத்துவக் கல்லூரியும் மற்ற இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மீதி இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களாக சேர்ந்து ஒரு ஆய்வு நடத்தினாங்க. எப்போ அப்படின்னா 2019லிருந்து 2022 வரைக்கும் ஒரு ஆய்வு நடத்தினதில் ஒரு 1000 பேர்த்த டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் கிட்டத்தட்ட 10% மக்களுக்கு இந்த HMPV வைரஸ் குழந்தைகளுக்கு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ குறிப்பாக ஒரு 6 வருடத்திற்கு முன்பே இதனுடைய வைரஸினுடைய தாக்கம் என்ன, அது எப்படி நம்ம தற்காத்து கொள்வது, அதனுடைய நோக்கம் என்ன, அது எப்படி தீவிரமாக பரவும் என்கிற ஒரு புரிதல் மருத்துவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதை நம்ம நேயர்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும்.
இந்த சத்தியம் டிவி வழியா. ஆக இது கொரோனாவை போன்று ஒரு நுரையீரலை தாக்கி உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துமா என்றால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒருவேளை இந்த நுரையீரலுக்குள்ள போன உடனே இந்த நிமோனியா என்று சொல்லக்கூடிய நுரையீரல் தொற்று நோய் வருமேயானால் அது யாருக்கு வரும் அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி மிக மிக குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது வாய்ப்பு தான் இருக்குது. அப்படி வந்தாலும் அதை குணப்படுத்தக்கூடிய அளவிற்கு நம்மளுக்கு என்ன இருக்குது, மருந்துகள் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத முதற்கட்டமாக நான் சொல்லிக்கிறேன்.